எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம். ஹெல்த்தியான ஒரு ஹல்வான்னு சொல்லலாம். நம்ம பேரிச்சப்பழம், வால்நட்ஸ்லாம் போட்டு அதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 2 கப் வால்நட் எடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வால்நட்டோட கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. வால்நட்ஸ் நல்லா ஆறுனதும் ரஃப்பாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ரெசிபிக்கு வால்நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற சீடை எடுத்துருங்க. பேரிச்சம்பழத்தை பேனில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக பேஸ்ட்டாக வர வரைக்கும் வேக விடுங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் கூட நல்லா வத்திடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோள மாவை கரைச்சிக்கலாம். இதுக்கு 1/4 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை பேரிச்சம்பழத்தோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு வந்து ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. பேரிச்சம்பழம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின வால்நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க, நெய் அப்சார்ப் ஆகிற வரைக்கும். ஹல்வாவை செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ட்ரேல கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஹல்வா வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போதான் ட்ரேல ஊற்றும் போது நல்ல கரெக்டான ஷேப் கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ட்ரேக்கு மாற்றிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இப்படியே வச்சிருங்க. அப்போதான் ஹல்வா கரெக்டாக செட் ஆகும். நான் 4 மணி நேரம் அப்படியே வைக்கிறேன். நல்லா ஆறி செட் ஆனதும் ட்ரேலேருந்து எடுத்துடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ஹல்வா வந்து செட் ஆயிருக்குன்னு. நான் வந்து இப்போ சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ரெசிபியில் வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் மற்ற நட்ஸ் யூஸ் பண்ணி கூட இதே ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.